தான் முன்னுக்கு வந்த மாதிரி தன்னோட பேஷன் மாதிரியே இருக்கிற நிறைய பேரை வந்துட்டு ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு புது முயற்சி. another young budding producer we have with us, our dearest Rio. Can we please have him on stage? இப்பதான் கடையை திறந்திருக்கேன், இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணல, ப்ரொடியூசர்னு கூப்பிடுறாங்க. அப்படி பண்ணாதடா மாப்ள. ஓகே, வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம் வந்ததுக்கு. 29 the film. ஆக்சுவலி இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கார்த்திக் சார் கிட்ட பேசிட்டே இருக்கேன், இந்த படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விது பிரதருக்கு அவருக்குன்னே பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அண்ட் யங் பட்டிங் ப்ரொடியூசர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 29 the film. ஸோ ஸ்டோன் பெஞ்ச்ல வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்னையுமே ஒரு மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு சார். அந்த கல்லுக்குள் ஈரம் இந்த படத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு ஐ எம் வெயிட்டிங். ஸோ மேயாதம்மான் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. ஐ மீன் அதுக்கு முன்னாடிலாம் லவ் ஸ்டோரினா ஒரு கேட்டகரி இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரியில வந்து இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். பட் மேயாதம்மானோட கிளைமேக்ஸ் வந்து லவ் ஸ்டோரியோட கேட்டகரியே வந்து மாற்றி விட்டுருது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வித் லோகேஷ் கனகராஜ் பிரதர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 29 the film அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கும் போதே அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பர்சனலி, அண்ட் ஆடியன்ஸ்க்கும் அப்படிதான். ஸோ டீம் மொத்தத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரத்னா பிரதர் ஆக்சுவலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் இவரு. ஸோ இது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஸோ பர்சனலி இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன் பிரதர். ஆண்பாவம் பொல்லாது படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நன்றி கடனை செலுத்திட்டேன் நான். ஸோ ஐ மீன் அகெயின் ரொம்ப ஈகரா ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. 29 the filmக்கும் விது பிரதருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், அண்ட் ஜி ஸ்குவாடுக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் சக்சஸ்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் அண்ணா வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ மாதேஷ் அண்ணா வந்து கை வச்சு கேமரால பட்டன் ஆன் பண்ணி எடுத்துட்டாருனாவே அந்த படம் ஹிட்ன்ற மாதிரி இருக்கு. லாஸ்ட் இயர்ல எத்தனை ஹிட்னு? 2 ஹிட். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இண்டஸ்ட்ரியில 2 ஹிட் ஆகுறதே பெரிய கஷ்டமா இருக்கு, ஒரு சினிமாட்டோகிராஃபர் 2 ஹிட் கொடுக்குறாரு. ஸோ மாதேஷ் அண்ணாக்கும் என்னோட நன்றி ஃபர்ஸ்ட் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நன்றி, தேங்க்யூ. Thank you for your kind wishes, Rio. So அடுத்ததா we have the producer. அதாவது ஒரு ப்ரொடியூசர் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கதையில வந்து காம்ப்ரமைஸ் இருக்காது, அந்த கலைஞனுடைய கிராஃப்ட் வந்து அவன் ஃபுல்லஸ்டா கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஊர்ஜிதமான நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது டிரெக்டர்ஸ் கிட்ட கேட்டுதான் தெரியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷனா வேலைகள் கொடுத்து 18 படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டுடியோ. அண்ட் we have Karthik Santhanam sir, the producer. He's done an incredible job. அவ்வளோ படங்களுக்கு தன்னுடைய ஹார்ட்ஃபெல் சப்போர்ட், அந்த படத்தினுடைய ஜெனுவினிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கிற ஒரு நல்ல மனிதர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் லைன் அப்ஸ் ஆல்சோ. வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் ஃப்ரம் த ப்ரொடியூசர் ஹிம்செல்ஃப். வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். அதான் நீங்களாவது ப்ரொடியூசர்னு சொல்றீங்க, சந்தோஷம். இந்த படம் வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸை பத்தி பேசும். அதுக்கு மிக மிக ஆப்டான ஆள் என்னைய தவிர யாருமே இருக்க முடியாது இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல. என்னன்னா நான் என்னை வந்து இப்ப எப்படி பாக்குறாங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி சார் சொன்னாரு லோகேஷ் வந்து ரத்னாக்காக பண்றாரு, கார்த்திக் சுப்ராஜ் வந்து விதுக்காக பண்றாரு, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு யோசிச்சா அதுக்கு வந்து லோகேஷ் கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அப்பதான் உலகத்துக்கு தெரியும், ஏய் இந்த வடிவேல் சொல்லுவார்ல, நானும் ரவுடிதான் மாதிரி, டேய் நான் தான்டா ப்ரொடியூசரு, சத்தியமா சொல்றேன்டா, எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நான் தான் ப்ரொடியூசர், இவ்வளவு பண்ணிருக்கேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ற போது இவ்வளவு பெரிய நேம்ஸ் மேல இருக்கும்போது ரொம்ப ஈஸியா அது ஐடென்டிட்டி கிரைசிஸ்குள்ள போயிருது. ஆக்சுவலா இதை வந்து நான் வந்து இங்க சந்தோஷமா தான் சொல்றேன், வருத்தப்பட்டுலாம் சொல்லல. ஏன்னா சினிமாக்குள்ள வரும்போது கார்த்திக் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, 2 பேரும் கார்த்திக். இதுலதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. கார்த்திக் அப்படின்னு சரி இவங்க சினிமால வந்து ஒரு பேர் செட் பண்றாங்க, கார்த்திக் சுப்ராஜ் மச்சான் கார்த்தி, அவ்வளவுதான். மச்சான் கார்த்தி பிகம்ஸ் மை டேக் நேம். மச்சான் கார்த்தி யாரு?
கார்த்திக் சுப்ராஜ் படம் பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் பார்ட்டிக்கு போகும்போதெல்லாம் கூட போய் என் வாழ்க்கையை வந்து 2012 ஆரம்பிக்கிறேன் பீட்சால இருந்து. ஏன்னா நானும் கார்த்திக்கும் வி கோ ஃப்ரம் ஸ்கூல் டேஸ். என்னோட காதலுக்கு மிகப்பெரிய காரணம் கார்த்திக் தான், என் கல்யாணத்துக்கு மிகப்பெரிய காரணம் கார்த்திக் தான். ஆப்வியஸ்லி கார்த்திகோட சிஸ்டர் தான் என் காதலி. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஜேர்னி வி ஹவ் லாங் வே டு கோ. ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் எடுத்துக்கிட்டாலும் நாங்க லோகேஷ் கார்த்திக் எல்லாருமே வந்து 2014-15 டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்ப இங்க எனக்கு மிகப்பெரிய நான் ஒரு பிரச்சனையா பாக்குறது என்னன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் மேயாதமான்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறோம். கார்த்திக் சுப்பராஜ் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அவர் இதுல வரும். ஓகே ரைட்டு, படத்தோட பட்ஜெட் என்ன 3 கோடி. ஓகே அடுத்தது என்ன பண்றோம், மெர்க்குரின்னு ஒரு படம் பண்றோம், படத்தோட பட்ஜெட் என்ன 10 கோடி. ஓகே கட் பண்ணா கண்ணன் சார் வந்திருக்காரு. சார் ஐ எம் எட்டர்னலி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ, சன் டிவியோட சிடிஓ. ஏன்னா அவர் அன்னைக்கு எங்களுக்கு பேட்டை கொடுக்கலன்னா இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோமோ அதோட ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றது தெரியும். அதை முடிச்ச உடனே என் வாழ்க்கையில வந்து முதல் முறையா கார்த்திகோட டைரக்ஷன்ல ரஜினி சாரோட படத்தை எக்ஸிக்யூட் ப்ரொடியூசரா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. முதல் முறையா நான் ஒரு 100 கோடி ரூபாய் படம் ரஜினி சார் சம்பளம் இல்லாம ஒரு படத்தை எக்ஸிக்யூட் பண்றேன். பண்ணி முடிச்சு வெளியே வந்த உடனே அடுத்தது தொடர்ந்து படங்கள் ஆரம்பிக்கிறோம். ஸோ என் மனசுக்குள்ள நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, ஓகே 3 கோடின்றதுனாலதான் ப்ரொடியூசர் தெரியல, 10 கோடி. ஓகே அடுத்தது என்ன 30 கோடிக்கு ஒரு படம் பண்றேன் விஜய் சேதுபதியோட. ஓகே அடுத்தது விஷாலோட ஒரு 50 கோடிக்கு ஒரு படம் பண்றேன். ஓகே இப்பயாவது இவங்க என்ன ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, எல்லாமே வேணாண்டா. ஓகே கார்த்தி நம்மளே பண்ணிடுவோம் 100 கோடி ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ். இப்பயாவது இல்ல. அப்புறம் ராஜசேகர் பாண்டியன் சார் வந்திருக்காரு 2Dல இருந்து, நாங்களும் அவங்களும் சேர்ந்து ரெட்ரோ 154 கோடி. இப்பயாவது நான் ப்ரொடியூசர். இங்க உட்கார்ந்துருக்க யாருமே நீ ப்ரொடியூசரா பார்த்ததும் கிடையாது, பார்க்க போறதும் கிடையாது. என்னோட பிரச்சனையை நான் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ரத்னா வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு ஒரு படத்தை கொண்டு வந்து என்கிட்ட வைக்கிறாரு. வைக்கும்போது நான் யோசிக்கிறேன், இதுக்கு மேல பியூட்டிஃபுல்லா ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸையும் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரியும் யாரால சொல்ல முடியும் அப்படின்ற போது பர்சனலா இந்த படத்துல நான் கனெக்ட் ஆறேன். பர்சனலா கனெக்ட் ஆன உடனே ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ரத்னா கேட்ட கேள்விகள் டீசர்ல சொல்றாரு, நீ யாரு, நீ பாக்குற வேலையா இல்ல நீ பண்ற விஷயமா எல்லாம் சொல்லும்போது ஒரு இன்சிடென்ட். நேத்திக்கு நாங்க மதன் கௌரி ஒரு இன்டர்வியூ போயிருந்தோம் போது தோனிக்கே வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கு டின்னருக்கு போயிருக்காங்க. டின்னருக்கு போகும்போது அந்த வீட்டுல இன்வைட் பண்ண ஒரு அம்மா ஓபன் பண்ணி தோனி இருக்காரா, நீங்க யாருன்னு கேக்குறாங்களாம். அப்படிப்பட்ட தோனிக்கே இந்த நிலைமைன்னா அப்ப கார்த்திகேயன் சந்தானத்துக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல வேலை செய்யணும், அந்த வேலைக்கான ஒரு விஷயத்தை நோக்கி டிராவல் பண்ணணும்ன்ற ஒரு முடிவு தான் எடுக்கிறோம். அப்படி எடுக்க போகும்போது இந்த படம் வருது. இந்த படத்துல வந்து ஹார்ட்ஃபுல்லா நாங்க எப்படி பாக்குறோம்னா, இது வரைக்கும் 18 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். என்னோட பார்ட்னர் கல்யாண் இருக்காரு, அவர் தான் ஒரிஜினல்ஸ் அண்ட் சீரீஸ்க்கு வந்து ஸ்டோன் பெஞ்சுக்கு பண்றாரு. அவர் ஒரு 7 இது அந்த சைட் பண்ணிருக்காரு. படிச்சு பண்ணி முடிக்கும் போது நானு கார்த்திக் கல்யாண் எல்லாம் உட்காந்து யோசிக்கும் போது ரொம்ப பேஷனேட்டா பிலிம் பண்றோம். வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் சினிமாக்கள் இருக்கும்போது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டோன் பெஞ்ச்ல இருந்து ஏதோ ஒரு சில விஷயங்களை கொடுக்க ட்ரை பண்றோம். ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச் வந்து என்ன மாதிரி படங்களை தயாரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு பர்டிகுலர் பிராக்கெட்குள்ள இங்க உள்ள யாராலையுமே சிந்திக்க முடியாது. ஏன்னா நாங்க இங்க 3 கோடி பண்றோம், 100 கோடி பண்றோம், அடுத்த ஒரு நீலிரா பண்றோம், அடுத்த ஒரு புது ஜெனரேஷன் வச்சு பண்றோம். சோ தட் இஸ் வாட் இட் இஸ். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, தனிப்பட்ட நபர்கள் அப்படின்றது வந்து ஒரு பேரோ புகழையை தாண்டி நானும் கார்த்திக் சுப்பராஜும் கல்யாண சுந்தரம் சேர்ந்து கிரியேட் பண்ற ஸ்டோன் பெஞ்சுன்ற பிராண்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டோன் பெஞ்சுன்ற பிராண்டோட லெகசி தான் ரொம்ப முக்கியம்ன்றத ஒரு டிசிஷனுக்கு வரதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கு இந்த படம் 29 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமா நான் பாக்குறேன். சோ இந்த ஜேர்னி ஆஃப் ஸ்டோன் பெஞ்சே வந்து இது வரைக்கும் 18 படங்கள் பண்ண பிறகு இந்த பரோட்டா சூரி கதை மாதிரி தான் உட்காந்து நாங்க எல்லாம் யோசிச்சுட்டு நாங்க என்ன பண்ணோம், மொத்த கோட்டையும் அழிங்கடா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி எந்த இயக்குனரோட நாங்க முதல் படத்தை ஆரம்பிச்சோமோ மேயாதமான்ற ஒரு படத்தை 2017 அதே இயக்குனரோட திருப்பி 18வது படமா இதை நாங்க சொன்னாலுமே இது ஸ்டோன் பெஞ்சோட ஜேர்னில இது வந்து ஒரு புது படமா இருக்க போகும். இங்கேருந்து இனிமே ஸ்டோன் பெஞ்ச்ல வரப்போற படங்கள்ல வந்து புது விஷயங்கள் நிறைய எப்படி சொல்லியிருக்கோமோ, பட் ஆனா மக்களுக்கு மோர் ரிலேட்டபிளான ஃபேக்டரா சொல்லணும்னு ஆசைப்பட்டு அதோட துவக்கமா இந்த படத்தை நாங்க ஆரம்பிக்கிறோம். இன்ஃபேக்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருந்துச்சு, ஸ்டோன் பெஞ்ச் ஒரிஜினல்ஸ் ஒரு டிவிஷன் இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி இது எதுக்கு 2 டிவிஷன், அட் எண்ட் ஆஃப் த டே பிராண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மலையாள படத்துல இப்ப ரிலீஸ் பண்ணி அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. January 30th பிரகம்பனம்னு ஒரு படம். அதுக்கப்புறம் இந்த படத்தை தமிழ்நாட்டில்
நாங்க வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கிறோம். அதுக்கும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த ஜேர்னியை நான் வந்து ஏன் எப்படி சொல்றேன்னா, ஏதோ ஒரு மேடையில ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோன்றதை தாண்டி அதை வந்து சந்தோஷமா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எப்பதான் எப்படிதான் என்னதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது எனக்கே ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு இவ்வளவு நாள். இந்த தருணத்துல லோகேஷ், ஐ திங்க் வி கோ லாங் வே பேக். சத்தியமா சொல்றேன், லோகேஷ்க்கு இப்போ வரைக்கும் கதை தெரியாது. இது வரைக்கும் லோகேஷ் வந்து பணம் போட்டுறதோட நம்பிக்கையின் ரீதியா மட்டுமே அப்படியே ஸ்டோன் பெஞ்சை நம்பி எந்த அக்கௌண்ட் எப்பப்ப பணம் வேணும் அதை மட்டும் போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் ஒரு கேள்வியோ எந்த ஒரு கொஸ்டினுமோ கேட்டது கிடையாது. அந்த நம்பிக்கையை வச்சதுக்கு மிக்க நன்றி லோகேஷ். ஏன்னா இப்ப கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி ஒரு இயக்குனர், லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு இயக்குனர் சேர்றாங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த தருணத்தை வந்து சினிமா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்டா பாக்குது. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்டுக்கு பதில் சொல்ற ஒரு விதமா இந்த படம் கண்டிப்பா இருக்கும். அதை பண்ணி கொடுத்த ரத்னகுமாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. And in the journey, we want to go ahead with lot more films, and I really want both your names to stay intact and lot more to be given to this industry. And filma varona, obviously, I'll start with Vidhu. Vidhu வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்குவேன், விது என்னோட தம்பி. அதை வந்து ஆமா, தம்பிக்கு அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் உண்மை, இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை வந்து நான் பெருமையா சொல்லிக்குவேன். திறமை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நாங்க we will give them the place. விதுக்கு கண்டிப்பா திறமை இருக்கு. அதை எங்க விது ப்ரூவ் பண்ணா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து கார்த்திக் சுப்பராஜ் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வந்து அவனுக்கு ஜிகர்தண்டா XX ஒரு படத்துல இந்த ரோல் யார் பண்ண போறான்னு நானும் கார்த்திக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, அந்த ஷட்டானின்ற ரோல் தான் படத்தோட கோர். அந்த கோருக்கு கார்த்திக் நம்பி விதுவை கொடுக்கறான். கொடுக்கும்போது விது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நடிகனா ஆரம்பிக்கிறான். அதை திருப்பி ரீஐட்ரேட் பண்றதுக்கு ரெட்ரோன்ற ஒரு படத்துல சூர்யா சாருக்கு எதிராக ஒரு வில்லன் நிப்பாட்டணும், யாரை நிப்பாட்ட முடியும்ன்ற போது அப்ப கார்த்திக் பார்த்து வித்யாசங்கர் ஓகே ஒரு மைக்கேல்ன்ற கேரக்டர் பண்ணலான்ற போது அப்ப சூர்யா சாரும் சரி, ராஜசேகர் பாண்டியன் சார் வந்திருக்காரு, சார் மீன்ஸ் அ லாட் டு மீ, தேங்க்யூ. இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க அக்செப்ட் பண்ணி இவனுக்கு அந்த வில்லன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறாங்க. அங்க வந்து மைக்கேலா வந்து நிக்கிறான். இந்த ரெண்டு கேரக்டரும் ஒரு நடிகனா மாறிட்டான்றது ஒரு தயாரிப்பாளரா எனக்கு வந்து ஒரு சிக்னேச்சர். ஓகே, நவ் வி கேன் just take him. ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச்ல எல்லாருமே இருக்காங்க, இயக்குனர், சினிமாட்டோகிராஃபர், ஆல் டெக்னீஷியன்ஸ், எடிட்டர். we have a solid bunch which we have worked as a family and which we have created for the past 18 films that we have done. ஆனா எங்கள்கிட்ட இது வரைக்கும் இன்ஹவுஸ் ஹீரோ கிடையாது. நான் பெருமையா சொல்லிக்குவேன், இன்னைக்கு எங்க கம்பெனில ஒரு இன்ஹவுஸ் ஹீரோ இருக்காரு. அவர் பேர் விது. அவருக்கு இந்த கம்பெனி தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் ஆல்ரெடி லாக் பண்ணிருச்சு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அவர் கையில 3 படம் இருக்கும். அந்த 3 படமும் மக்களுக்கு பிடிச்ச படமா இருக்கும்ன்றத நான் நம்புறேன். அண்ட் பிரீத்தி அஸ்ரானி, ஐ திங்க் உங்களுக்கு தமிழ் பேச வரும்ன்றதே வந்து ஒரு அழகான விஷயமா நான் பாக்குறேன் கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஹீரோயின்கள் தமிழ் பேசுறதுன்றது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. பட் இங்கேயும் நிறைய டேலண்ட் இருக்காங்க. we are also trying to figure out. பட் இந்த படத்துல இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணது வந்து இஸ் இம்பெக்கபிள். கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாருமே உங்களை ஒருத்தங்களா பார்ப்பாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் விஜி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் சத்யா விஜின்ற ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு லவ் ரொம்ப சோல்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 7G ரெயின்போ காலனி, வினை தாண்டி வருவாயா, அலைப்பாய் தேவ ரசிச்ச ஒரு ரசிகன் நான். என்னை மாதிரி பல ரசிகர்களுக்கு இருக்காங்க. அந்த ஸ்லேட் ஆஃப் பிலிம்ஸ்ல 29 கண்டிப்பா போய் சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்கு. மகேந்திரன், நீங்களும் அதுதான். You know Lokesh very well, you know Karthik very well, and you know Vidhu very well. It's an opportunity for us to start working with you. நீங்க உண்மையிலே ஒரு திறமசாலி. All we are looking for is just one Friday. அது இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், இல்ல நடிகராக இருக்கட்டும், we are all just one Friday away. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஃப்ரைடே கூட சீக்கிரம் வந்துரும் மகேந்திரன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஷான், நீங்க வந்து you are like your family to us right now. இந்த படத்துல நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறது வந்து ஷான் ரால்டன் எங்க ஃபேமிலிக்குள்ள ரத்னா மூலமா வந்ததை பாக்குறேன். ஷான் has given the soul to the film and I'm sure that will speak volumes once after the film is released. But as a soundtrack already it has proven. பட் அது படமா பார்க்கும்போது அந்த படத்துக்கு ஒரு
சோல் கொடுத்துருக்காருன்னா அந்த சோல்ஃபுல் ஃபிலிம் அது கண்டிப்பா ஷான் உங்களுக்கே போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி. அண்ட் மாதேஷ் அமேசிங் சினிமோட்டோகிராஃபர், நோ டவுட் அபவுட் இட். ரொம்ப கம்மியாக தான் பேசுவார், சம்பளத்தையே தயங்கி தயங்கி கேட்பாரு. எனக்கு ஏன்னே புரியாது. ஏன்னா நம்ம வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது தான் தயாரிப்பாளரோட வேலை. பட் அதை தயங்கி கேட்கும்போது நம்ம கூப்பிட்டு பேச வேண்டியதாக. அப்படிலாம் இல்லைங்க, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, சொல்ற நேரத்தில் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணுவாங்க, நீங்க எங்க வேணா பேசிக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் யாரா இருந்தாலும் வாங்கணும், கேட்கணும். அதுதான் பிரின்சிபல் ஆஃப் இட். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அண்ட் த வே யூ ஹேவ் எலிவேட்டட் திஸ் film from a cinematography point of view is impeccable. Thank you so much. Satish, I mean like பாவம் தூங்கவே இல்லைங்க. 2 வாரமா அவங்க வந்து எப்படி தூங்க முடியும்? நான் பாட்டு ரிலீஸ் டேட் போட்டேன், ஓகே என் பிரச்சனை எனக்குன்ட்டு இதுதான் ரிலீஸ் டேட் சொல்லிட்டேன். பட் லாஸ்ட் 2 வீக்ஸா தூங்காம வேலை பண்ணி இன்னைக்கு அவுட்டை எடுத்து கொடுத்து சென்சார் வரைக்கும் முடிச்சு கொடுத்ததுக்கு the whole credits goes to you and your team and Ratna. Thank you so much Satish for being the editor of this film. And Avinash as an actor, நான் தெரியாம ஒரு படம் பண்ணேன், அதுவும் லோகேஷோட பிரசன்ட்ல ஃபைட் கிளப்னு. அதுல பெஞ்சியா பண்ணும்போது என் தம்பியா நீங்க நடிச்சிருந்தீங்க. அண்ணனை குத்துனது நீங்க தான், கொலை பண்ணது. பட் இந்த படத்துல அந்த பண்ண பாவத்துக்காக எனக்கு ஸ்டோன் பெஞ்ச்ல வந்து நடிச்சு கொடுத்து அங்க ஒரு அமேசிங் ஃப்ரெண்ட் ரோல் பண்ணதுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. And you have a long way to go. And there are a lot of other new talents which have come in the film. All these people, I'm like sure they'll also do extremely well. And as a producer of this film, I really want to thank the partners in here, Sony Music, Manaswani vandadukku romba nandri. Thanks for Sony being part of it. And overseas AP International பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போற ஒயிட் கார்பெட் விஜய் பாண்டி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அவர் சார்பா வந்திருக்க சரவணனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பா 30ஆம் தேதி தனுஷ் சார் படம் வருது, எல்லாரும் போய் பாருங்க. 14ஆம் தேதி சூர்யா சார் படம் வருது கருப்பு, எல்லாரும் போய் பாருங்க. இதுக்கு 2த்துக்கும் நடுவுல ஒரு அழகான சூப்பரான சோல்ஃபுல்லான ஒரு அமைதியான படம் வருது, அதையும் கண்டிப்பா போய் பாருங்க. உங்க மனசை வந்து கண்டிப்பா எந்த விதத்திலயுமே வந்து நீங்க கொடுக்குற 150 180 210 அது எதுக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாம ரொம்ப அழகா ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா பாருங்க. ஐ பிலீவ் ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் எவ்ரி ஒன். யாரையும் ரியோ நான் வந்து இந்த மேடையில சொல்றேன், இட்ஸ் ஓகே, ரியோவோட நாங்க ஒரு படம் பண்ண போறோம். அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுப்பேன். காலையில 10:30 மணிக்கு அவர் நைட் ஷூட் முடிச்சுட்டு காலைல 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு, தலைவா எவ்வளவு மணிக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் தூங்கி அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு. இல்லை இப்பதான் தூங்க போறேன் அப்படின்னாரு. எனக்கு மனசே கேட்கல, தயவு செஞ்சு தூங்கிருங்க அப்படின்னு. பட் தூங்காம அது கண்ணில் தெரியுது. எங்களுக்காக வந்தது ரொம்ப 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 நன்றி தலைவா. அண்ட் என்னோட வெல் விஷிங் ப்ரொடியூசர்ஸ் சினீஷ், அருண் விஸ்வா, மகேஷ் ஃப்ரம் எம்ஆர்பி அண்ட் இவங்கெல்லாம் யங்ஜன் ப்ரொடியூசர்ஸ், அதாவது என்னைய தயாரிப்பாளராக பார்க்குற 3 தயாரிப்பாளர்கள், ரொம்ப 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 நன்றி. அண்ட் யாரையும் விடல, வேற யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஐ மீன் லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரை பற்றியும் பேசிட்டேன். தேங்க்யூ. சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், பட் இது என்னோட மேடை, நான் டைம் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir. அடுத்ததா yet another powerful and promising ஒரு production house is 2D Entertainment. So we have 2D Entertainment producer Rajashekhar sir with us. Sir, ஒரு சில வார்த்தைகள் from you. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். 29 the film. ஃபர்ஸ்ட் டைட்டில் டீசர் பார்க்கும்போதே மிரட்டிட்டாரு ரத்னகுமார். எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம், ஒரு நிமிஷம் நின்று நீ யாருன்னு யோசி அப்படின்னா யோசிச்சா யாருன்னு தெரியல சத்தியமா. எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரத்னகுமார் சார் நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்கோம், உங்களுடைய பெரிய ஃபேன், மனமார்ந்த வாழ்த்துக்கள். கார்த்திக் சுப்ராஜ் சார், லோகேஷ் சார், கார்த்திக் சந்தானம், விது and Preeti, Mahendran, Sean Roldan and DOP Madesh sir, entire cast and crew, my best wishes for this film. இந்த நேரத்தில் ஒண்ணு சொல்லணும். கார்த்திக் சொன்னாரு ரெட்ரோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு. How I see it is,
by way of retro, we got an extended family. That is Stone Bench. அந்த மாதிரி ஒரு கார்த்திக் சந்தானம் வந்து he is like a brother to me, younger brother. அவ்வளோ அழகா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாரு with such a maturity, and the whole entire making of the film was so pleasant. Thank you Karthik for that. And நீங்க சொன்ன மாதிரி ப்ரொடியூசருக்கு ஐடென்டிட்டின்றது வந்து இப்ப கிடைக்காது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்க்கும்போது யார் அந்த ப்ரொடியூசர்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்பதான் நம்மளை பத்தி தெரியும். அதனால கவலைப்படாதீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை பத்தி தெரியும். ஏன்னா மெய்யழகன் ப்ரொடியூசர்னு நான் பெருமையா 10 வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம். அது மாதிரி you also have a excellent catalog of film. With that, my hearty wishes to the entire team. Thank you. Thank you so much, sir. அடுத்ததா another young promising producer we have with us. So with love திரைப்படத்துடைய producer மகேஷ் அவர்கள். நிறைய லைனப்ஸ் இருக்கு. ஒரு ப்ராமிசிங்கான ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்யற ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறாங்க. So a few words from you, sir. எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சந்தானம் பிரதர், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. 4 படம் என்னோட படம். ஸோ இதுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்டா ஒரு இன்னொரு மேடையில் நான் நிற்கிறது இதுதான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கார்த்திக் சந்தானம் அண்ட் விருது பிரதர் அண்ட் ஷான் ரோலன் ஐயா, தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த பாட்டு கேட்ட உடனே நான் அவருக்கும் கால் பண்ணி சொன்னேன், சீல சாங் கேட்ட உடனே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் கார்த்திக் சந்தானம் சாருக்கும் கால் பண்ணி சொன்னேன். அண்ட் 29 அப்படிங்கிற டைட்டிலே வந்து ரொம்ப கேட்சியா இருந்துச்சு. ஸோ எப்படி 96 அப்படிங்கிறது ஒரு மெகா ஹிட் படமா இருந்ததோ அதே மாதிரி கார்த்திக் சந்தானம் சாருக்கும் இது ஒரு பெரிய ஒரு மெகா ஹிட் படமா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் ரொம்ப ஆர்ட்னு போயிட்டு இருக்கிற ஒரு நபர். ஸோ அதை தாண்டி கொஞ்சம் இல்லை இந்த பக்கமும் வாங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் அவரை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார், நான் ஃபர்ஸ்டா பேட்ட டைம்ல தான் அவரை வந்து நான் மீட் பண்ணியிருந்தேன் ஒரு தடவை ஷூட் டைம்ல. ஸோ அந்த நினைவுகள் எப்பவுமே எனக்கு இருக்குது. அண்ட் பிரதீப் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்த படத்தை அவர் தான் எக்ஸிக்யூட் பண்ணார்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த படமும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு லாபகரமான படமாகவும் ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் லோகேஷ் சார் ஃபார் கிவிங் சம் குட் மூவிஸ் ஃபார் அஸ். ஸோ கீப் டூயிங் இட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.